வணக்கம் நண்பர்களே. தினமும் வெறும் 2 பல்லு பூண்டு சாப்பிட்டாலே உடல்ல என்னென்ன நடக்கும் தெரியுமா? பல வருடங்களாக இருந்த உடல் பலவீனம், சர்க்கரை, கொழுப்பு, மூட்டு வலி, குளிர், வயிற்று பிரச்சனை, ஆண்மை குறைவு, பெண்களின் ஹார்மோன் பிரச்சனைகள் இவை எல்லாமே மெதுவாக சரியாக ஆரம்பிக்கலாம் என்று பலர்னாலும் நம்பப்படுகிறது. ஆனா பூண்டை எப்படி சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும்? இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா பூண்டை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ உங்க உடல் நலத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்க உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம ஊர்ல எல்லா சமையலிலுமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தாங்க பூண்டு. ஆனா அதுக்குள்ள இருக்கும் மருத்துவ சக்தி பலருக்கும் தெரியாது. என்னமோ சமையல்ல பூண்டை பயன்படுத்துறாங்க, பூண்டை பயன்படுத்தினா வாய்வு தொல்லை போகும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். பூண்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் தாங்க அலிசின். அந்த அலிசின் தான் ரொம்ப நன்மைகளை கொண்டது. ஸோ இதனால தான் உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகள், அலர்ஜி, கொழுப்பு போன்றவை கட்டுப்படுத்த உதவுகிறது என்று கூறப்படுகிறது. பழைய மருத்துவத்திலையும் சரி, ஆயுர்வேதத்திலையும் சரி, பூண்டு ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ உணவாக கருதப்படுது. அதனால தான் பழைய பழைய காலத்துல இருந்து பெரியவர்கள் காலையில வெறும் வயிற்றுல பூண்டை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தார்கள். தினமும் 2 பல் பூண்டு சாப்பிட்டா உடல்ல நடக்கக்கூடிய அதிசய மாற்றங்களை பார்க்கலாம். முதலாவது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடிக்கடி காய்ச்சல், இருமல், சளி, தொண்டை பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க பூண்டை சாப்பிட்டுட்டு வந்தா பூண்டில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை ஆன்டி பாக்டீரியல் சக்தி உங்கள் உடலை பாதுகாத்து உங்கள் உடலில் இந்த ஒரு தொற்றுல இருந்து பாதுகாக்க செய்யும். ஸோ இந்த மாதிரியான அடிக்கடி காய்ச்சல், இருமல், சளி இதெல்லாம் வரவே வராது. அடுத்து 2வது நன்மை என்னன்னா, ரத்த ஓட்டத்தை சீராக்கும். உடம்பு சோர்வா இருக்கா, கை கால் ஜில்லுன்னு ஆகுதா, அப்போ பூண்டு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் என பல ஆய்வுகள் கூறுகிறது. ஸோ நீங்கள் அந்த சோர்வாக இருக்க டைமில் பூண்டை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு வரலாம். அடுத்து 3வது நன்மை என்னென்னா, இதயத்தை ஆரோக்கியமாக்குறதுக்கு மிகவும் நல்லது. உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் பூண்டு உதவலாம்னு பல ஆய்வுகள் கூறுகிறது. ஸோ கெட்ட கொலஸ்ட்ராலை சரி பண்ணுறதுக்கு பூண்டு பயன்படுது. அடுத்து 4வது ஒரு நன்மை என்னன்னா, வயிற்றை சுத்தமாக்குறது. மலச்சிக்கல், வயிறு உப்பசம், அஜீரணம் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பூண்டை சாப்பிட்டால் சரியாயிரும். நிறைய பேர் என்னென்னா, ஒரு கதையே இதுக்கு இருக்குது. நம்ம பாட புத்தகத்தில் சின்ன வயசு புக்கில் நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு மாமா கொடுப்பாரு. அதை ஒரு பையன் ஃபுல்லாக சாப்பிட்ருவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பூண்டை சுட்டு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டோன்னே அந்த வயிற்று வலி நின்றும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சின்ன வயசு புக்கில் இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிவாரணியாக செயல்படும். ஸோ நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம பூண்டை சாப்பிட்டோம்னா அது உடனே செரிமானம் ஆகி அந்த வயிற்று வலி உடனே நிற்க ஆரம்பிச்சிடும். அது உண்மைதான். அடுத்து ஆண்களுக்கு பூண்டு தரக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். ஸோ இது ரொம்பவே முக்கியமானது. பலரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அமைதியான ஒரு பிரச்சனையால் அவதிப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது உதவும். பழைய காலத்தில் வேலைக்கு போகும் முன்னாடி பூண்டு சாப்பிடுவார்கள். அது தெரியுமா? ஏன்னா உடல் சோர்வை குறைச்சி அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான அந்த சக்தியை கிடைக்கணும் நம்பி அதை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த அளவுக்கு உடல் சக்தியை கொடுக்கும். ஸோ எனர்ஜியை கொடுக்கும் இந்த பூண்டு. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு பூண்டு உதவி பண்ணும். ஆண்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு இந்த பூண்டு உதவி பண்ணுது. அடுத்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. ஸ்ட்ரெஸ், அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே. ஸோ அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளிவரதுக்கு பூண்டு பயன்படுது. ஸோ உடம்பு பலவீனம் ஆயிடுச்சுன்னா அவங்களும் பூண்டை எடுத்துக்கலாம். உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக ஆண்களுக்கு தேவையான அந்த ஹார்மோன்களை பூஸ்ட் பண்ணுற வேலையை பூண்டு செயல்படுத்துது. அடுத்து பெண்களுக்கு பூண்டு தரக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். முதலாவது நன்மை ஹார்மோன்களை சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு பூண்டு உதவுது. சில பெண்களுக்கு மாதவிடாய் இர்ரெகுலராக தான் இருக்கும். இதனால உடல் பலவீனம் இருக்கும்.
இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு பூண்டு வந்து பயன்படுது. ஸோ பூண்டு உடலுக்கு தேவையான சத்துக்களை வந்து வழங்கும். அதனால வந்து அவங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து சமநிலைப்படுத்தப்படும். அடுத்து 2வது எலும்பு ஆரோக்கியம்ங்க. பெண்களுக்கு வயது ஆக ஆக உடல்ல வந்து கால்சியம் குறைபாடு ஏற்படும். பூண்டு எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, கால்சியம் குறைபாட்டை சரி பண்றதுக்கு பூண்டு வந்து பயன்படும். ஸோ டெய்லி 2 பூண்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. முக்கியமா 40 வயது எட்டின பெண்கள் கண்டிப்பாக பூண்டை வந்து டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு. ஸோ கொழுப்பு அதிகமா இருக்கா, வயிறு மட்டும் பெருசா இருக்கா, நிறைய பெண்களுக்கு அடி வயிற்றுல தொப்பை இருக்கும், வயிறு மட்டும் நல்லா பானை மாதிரி பெருசாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் டெய்லி 2 பூண்டு அவங்க சாப்பிட்டுட்டு வந்தா போதும். ஸோ அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே வந்து கரைய ஆரம்பிச்சிடும். பூண்டு வந்து மெட்டபாலிசத்தை தூண்டக்கூடிய ஒரு உணவு. இதனால வந்து உடல் எடை வந்து வேகமாவே குறைக்கப்படும். உடல் எடையை நீங்க கட்டுக்கோப்பா வச்சுக்கிறோம்னா பூண்டை வந்து டெய்லி 2 பூண்டு சாப்பிட்டாவே போதும். ஸோ பூண்டு சாப்பிட்றதுக்கான சரியான முறை வந்து பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பூண்டை வந்து எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க, பூண்டு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு தவறான முறையில் சாப்பிட்றாங்க. அதனால பலன் கிடைக்காம போயிருது. ஸோ எப்படி சாப்பிடணும்னா 2 பல் பூண்டு தான் நம்ம எடுத்துக்கிறணும். இதை வந்து நசுக்கி ஒரு 5 நிமிஷம் நீங்க காத்துல வச்சிருக்கணும். பச்சையா 2 பல் பூண்டை எடுத்து அதை நசுக்கி 5 நிமிஷம் நீங்க வச்சுட்டு பிறகு வெறும் வயிற்றுல சாப்பிடணும். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்து குடி. ஸோ இப்படி தான் சாப்பிட்றது சரியான முறை. இப்படி தான் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா தான் அல்சின் நல்லாவே உருவாகும். ஸோ நீங்கள் 2 பல் பூண்டை நீங்கள் நல்லா நசுக்கி 5 நிமிஷம் வச்சுட்டு தான் சாப்பிடணும். உடனே சாப்பிடக்கூடாது. ஸோ இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. அதுக்கு அப்புறம் தேன் சேர்த்து சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பூண்டு ப்ளஸ் தேன் சேர்த்து சாப்பிடும் பழக்கம் பலருக்குமே இருக்குது. ஸோ 2யுமே சேர்த்து சாப்பிடலாம். இது உடலுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடும். ஸோ தேன்லேயும் நிறைய நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் இது உங்கள் உடலுக்கு ஒரு இன்ஸ்டன்டான எனர்ஜியை வந்து கொடுக்கும் தேன். ஸோ இது இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஆனால் எல்லாருனாலையும் பச்சை பல்லு பூண்டை சாப்பிட முடியுமா? எல்லாருனாலையும் முடியாது. சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல்லு பிடிக்காது. சிலருக்கு வந்து வயிற்றில் பிரச்சனை, சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்க எடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் கொடுக்குறேன். ஸோ பச்சை பல் பூண்டு சாப்பிட பிடிக்காதவங்க பூண்டு பல்லை வந்து வறுத்து சாப்பிடலாம். ஸோ ஒரு வடைச்சட்டியை எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றாமல் உங்களுக்கு ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட போகிறீங்கன்னா 1 வாரத்துக்கு தேவையான பூண்டு பல்லை வந்து நீங்கள் தோல் நீக்கி அதில் போட்டுட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கிறீங்க. ஸோ அதனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் தினமும் இது மாதிரி காலையில் வெறும் வயிற்றுல 2 பல் பூண்டை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. ஸோ இந்த 2 பல் பூண்டு எப்படி இருக்கும்னா பூண்டு மாதிரி இருக்காது. அது ஏதோ ஒரு கிழங்கு சாப்பிட்ற ஃபீலிங் தான் இருக்கும். நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பச்சை பல் பூண்டை நம்ம எல்லாராலையும் சாப்பிட முடியாது. பூண்டு சாப்பிடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியவர்கள் யார் அப்படி எல்லாருமே பார்த்துடலாம். ஸோ அதிகமாக எல்லாருமே பூண்டை வந்து எடுக்கக்கூடாது. அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பல் மட்டுமே போதும். கர்ப்பிணி பெண்கள், லோ பிபி இருக்கிறவங்க, அடுத்த பிளட் தின்னர் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்க, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இதை எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை நீங்கள் கவனித்து தான் எடுக்கணும். ஸோ எல்லாருக்கும் இது சூட் ஆகாது. ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது. அதனால தான் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு உணவுமே வந்து அளவோடு எடுக்கிறது தான் நல்லது. அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக மாறும். ஸோ 2 பல் பூண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 நாட்கள் தொடர்ந்து பூண்டு சாப்பிட்ட ஒருத்தருடைய அனுபவத்தை இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 52 வயது ஒரு அண்ணா தினமும் காலையில் சோர்வாக இருந்தாராம். ஸோ ஒரு நாள் அவருடைய நண்பர் சொன்னாராம், தினமும் பூண்டு பல் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் தினமும் 2 பல் பூண்டு சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு மாதிரி வந்திருக்காரு. ஸோ 1 வாரத்துக்கு பிறகு அவருடைய உடம்பு ரொம்பவே லேஸாக இருந்துச்சாம். காலையில் எந்திரிக்கும் போது அந்த சோர்வே இல்லைன்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு அவங்க உடலில் வந்து நல்லதொரு மாற்றம் வந்து நிகழ்ந்தது. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டுங்கிறது ஒரு சாதாரண சமையலில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினா உடலுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து கிடைக்கும். ஸோ இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான். இதனால் எந்த ஒரு பக்க விளைவு
விளைவும் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து தாராளமாக 2 பல் பூண்டை எடுத்துக்கலாம். ஆனால் நினைவில் வச்சுக்கிறங்க, ஸோ இதை வந்து 2 பல்லு தான் எடுத்துக்கிறணும். அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.